ஓகே, ஒரு சில பேர் மலேசியாவில் நான் இருக்கிறது கேட்டு என்னுடைய டாரிஃப் என்ன பேக்கேஜ் என்னெல்லாம் டிஎம்ல கேட்டிருந்தீங்க. ஈச் அண்ட் எவ்ரி பட்ஜெட் நான் ஸ்பெண்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே நான் சொல்கிறேன். அதனால வீடியோவை சேவ் பண்ணி வச்சு நீங்கள் போகும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த இடத்துல கம்மி பண்ணிருக்கலாம்னா அதையும் சொல்லுங்க, அடுத்த வாட்டி நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் இதில் ஒய்ஃப் துவாமாதும் சப்போர்ட் இல்லைனா பட்ஜெட் லாக் ஆகிட்டு இருக்கும். ஸோ பேக்கேஜ் கொண்டு நான் ஜாலி ஹாலிடேஸ் கிட்ட உங்களோட 15,000 பேக்கேஜ் மலேசியாவுக்கு 4 பேருக்கு எடுத்திருந்தேன். ஸோ தட் இஸ் அரௌண்ட் 60,000. பட் இதை விட காஸ்ட்லியே வந்துட்டு டிராவல் தான். அதுவும் 1,30,000 வந்துச்சு 4 பேருக்கு ஃப்ளைட் டிக்கெட் அப் அண்ட் டவுன். பட் மேக் மை ட்ரிப்ல ஏதோ கூப்பன் கொடுத்தாங்க, அதை இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணும்போது 1,10,000 முடிஞ்சது. ஒரே ஒரு லக் என்னன்னா, தளபதி ஆடியோ லான்ச் நியூஸுக்கு முன்னாடியே நான் இதை புக் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் ரேட்லாம் பார்த்தா செம்ம ஹையா இருக்குது. ஓகே, லெட்ஸ் கம் டு த ட்ரிப். இதோட செலவே இருக்காதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இல்லை, இதுக்கு மேலே தான் உங்களுக்கு செலவே. அதனால நான் சேஃப்டிக்குன்னு ஒரு 1000 ரிங்கெட் எடுத்துக்கிட்டேன். ஸோ ட்ரிப் ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஃப்ளைட் ஏறினேன். 2:30 கோலாலம்பூரில் இறங்கினேன். அங்கிருந்து கிராண்ட் கான்டினென்டல்ன்ற ஹோட்டலுக்கு வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி ஆச்சு. பிகாஸ் அவ்வளோ டிராஃபிக். இதில் லஞ்ச் வந்துட்டு நடுவில் ஏதோ ப்ராப்ளமேட்டிக் ஆனதால கையிலேயே அப்படியே 20 ரிங்கெட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா லஞ்ச் அவங்க சைடில் ஏதோ ப்ராப்ளம்னு பர் ஹெட்டுக்கு. ஸோ பிளான் படி ஆக்சுவலி புத்ரஜயா போயிருக்கணும். பட் ஆனால் டிராஃபிக்கால எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதை லாஸ்ட் டேக்கு புஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக இருந்துருச்சு. ஜென்டிங் ஹைலாண்ட் போலான்றது தான் பிளான். ஸோ ஹோட்டல்லே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸோ எங்களை 9 o'clock கூப்பிட்டு அங்கே போய் விட்டாங்க ஒரு 10 மணிக்கெலாம். ஸோ பேக்கேஜில் 2-way கேபிள் காரும் இருந்துச்சு. ஸோ நேராக அந்த கேபிள் காரில் ஏறினோடனே ஃபர்ஸ்ட் ஒரு கோயிலை விசிட் பண்ணிட்டு அங்கேருந்து நேராக கூட்டு போய் ஒரு பெரிய மால் அது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உள்ளே அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் இருந்துச்சு. பட் உள்ள இருக்க அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ள இன்டோர் அவுட்டோர்னு 2 ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தனி டிக்கெட்ஸ் தான், நம்ம தான் போய் வாங்கிக்கணும் உங்களுக்கு வேணும்னா. நான் அதை ஆல்ரெடி என்ஜாய் பண்ணியிருக்கேன் போன வாட்டி ட்ரிப்பில் போனதால. அதனால நான் இந்த வாட்டி போல. பிகாஸ் ஃபேமிலியிலேயும் பெருசாக ரைட்ஸில் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அந்த ரைட்ஸ்க்குலாம் போல. பட் முன்னாடி போயிருந்தேன், நல்லா இருக்கும். ஸோ அதை தனியாக தான் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அதனால மாலை மட்டும் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா எல்லாமே உள்ள கடைங்க மட்டும் தான் இருந்துச்சு. அதனால ஒரு 3 to 4 o'clock திருப்பியும் ட்ரிப் அட்வைசருக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வேணா புத்ரஜயா வச்சுக்க முடியுமான்னு கேட்டு அவர் பிளான்லாம் மாற்றி பண்ண முடியுமா இல்லையான்னு யோசிச்சு லாஸ்ட்டில் புத்ரஜயாக்கு பாசிபிலிட்டி இருக்குன்றதுனால அப்படியே போய் புத்ரஜயாவையும் பார்த்துட்டு மறுபடியும் கிளம்பி ரூமுக்கு வந்துட்டோம். பட் அன்னைக்கும் லஞ்சில் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வீடியோவில் சொன்னால் லென்த்தாக போவோம். அதனால பார்ட் 2 போகிறேன், அதில் பாருங்க.